ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவில் வந்துங்க எளிதாக வீட்டிலையே கேக் ரவா வச்சு செய்யலாங்க. குழந்தைங்களுக்கு இப்போ லீவ் விடுறாங்க இல்லையா, உங்களுக்கு கேக் செய்து தரலாங்க. அதுக்கு மைதா தேவையில்லை, முட்டை தேவையில்லை, ஓவன்லாம் தேவையில்லைங்க. வீட்டில் இருக்க பொருட்கள்லாம் வச்சுட்டே நீங்கள் அழகாக நல்ல ரம்மியமான எம்மியான கேக் எளிதாக, அதுவும் சீக்கிரத்துலேயே செஞ்சு கொடுத்துடலாம், உடனே செஞ்சு கொடுத்துடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். லீவு டைம் இல்லைங்களா, அதுவும் இல்லாமல் இதுக்கு முந்தின பதிவும் வீட்டிலையே செய்கிறதெல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீட்லேயே பஞ்சு போல் பன்னு இந்த டீ கடையெல்லாம் விற்கும் ரவுண்ட் பன், அது எப்படி செய்கிறதுன்னு கொடுத்துருக்கேங்க. அதை நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ரவா கேக்கும் செய்யறதுக்கு ஒரு கலக்கிறது மட்டும்தான் 20-30 நிமிஷம் வெந்தால் போதுங்க. உங்களுக்கு எளிதான முறையில் வீட்டில் இருக்க பொருள்லாம் வச்சுட்டு நீங்கள் செஞ்சிடலாம். கலக்கிறது ஒண்டினா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். அப்புறம் வீட்டில் இந்த பொருள்லாம் இருக்கும் உங்ககிட்ட. மோஸ்ட்டாக டுட்டி ஃப்ரூட்டி வேணால் நிறையா வீட்டில் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அது இல்லாமல் இல்லைன்னா எதுவுமே போடாமல் கூட செஞ்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். சரிங்களா? ரோஸ் இன்சன்ஸ் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஏலக்காய் அந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க, நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1/2 டம்ளர் பால், 1/2 டம்ளர் தயிருங்க, 1/2 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கோங்க, போதுங்க. அப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஒரு 2 ஸ்பூன் நெய்யுங்க, 2-3 ஸ்பூன் இருந்தால் போதுங்க. அப்புறம் என்னென்னா ரோஸ் எசன்ஸ் இருக்கவங்க இது இப்போ வெனிலா எசன்ஸ் ஊற்றுவோம் இல்லைங்களா, அது இருந்தால் ஊற்றிக்கோங்க. அது இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க. பேக்கிங் சோடா 1 டீஸ்பூனுங்க. அப்புறம் ரவை 1 டம்ளருங்க. அப்புறம் 1/2 டம்ளர் எண்ணெய்ங்க. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. சமையலுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ட்ஸு. நீங்கள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாலை ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட். அதுலேயே சர்க்கரை போட்டு கலக்கிட்டு அதில் நீங்கள் பிஞ்சு சால்ட்டு போட்டுட்டு 2 ஸ்பூன் இதையும் போட்டுருங்க. என்ன போடுறதுன்னா 2-3 ஸ்பூன் நெய்யும் போட்டுருங்க. அப்புறம் பேக்கிங் சோடாவும் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரவையை போட்டுட்டு நல்லா கலக்கிடுங்க. எல்லாத்தையுமே ஒரு கப்பில் போட்டு கலக்கிடுங்க. 1 by 1 போட்டுட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தயிரையும் ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு தான் இருக்கும். அதை கெட்டியாக, கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இல்லை டூட்டி ஃப்ரூட்டி வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்ற இருந்தால் அது இல்லாமையும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சின்னதாக முந்திரி பருப்பு கட் பண்ணி போடுங்க. அதுவும் இல்லைன்னாலும் பரவாயில்ல. வெனிலா எசன்ஸ் இல்லைன்னாலும் பரவாயில்ல, விட்டுடலாங்க. அது வாசத்துக்கு தான். உங்களுக்கு அதுக்கு பதிலாக ஏலக்காய் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. சரிங்களா? இதை எல்லாத்தையும் கலக்கிட்டு வழக்கம் போல் நாம் எப்படி கேக் ஓவன் இல்லைன்னா குக்கரில் வச்சு நம்ம செய்வோம் இல்லைங்களா, இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் அடியில் மண் போட்டு, கனமான பாத்திரத்தில் மண் போட்டு அது மேலே ஒரு கப்பு வச்சு அது மேலே இந்த கலக்கினதை வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 20-30 நிமிஷம் 40 நிமிஷம் சிம்மில் வச்சு மணல் சூடானப்புறம் நீங்கள் வச்சுட்டு வேக வச்சுட்டு எடுத்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு இதை வச்சு குத்தி பாருங்கள், வெந்தது நல்லா தெரியும். உங்களுக்கு ஒட்டாமல் வருங்க. ஒரு குச்சி எடுத்தோ ஒரு மயில் கொதி வச்சு குத்துனீங்கன்னா அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்ததுன்னு அர்த்தங்க. அதை இறக்கி வச்சுட்டு ஒரு நேரத்தில் எடுத்துருங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். அவ்வளோதாங்க. ரவா கேக் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா? எல்லா வீட்லேயும் பால் இருக்கும், தயிர் இருக்கும், பேக்கிங் சோடா வேணுங்கிறது இல்லை. நீங்கள் கொஞ்சம் சோடா போய் போட்டுக்கோங்க. ஏலக்காய் இருக்கும், ஏலக்காய் தூள் இருக்கும், உப்பு இருக்கும், சர்க்கரை இருக்கும். இது போதுமே. குழந்தைங்களுக்கு அழகாக கேக் வீட்டிலையே செஞ்சு கொடுத்துடலாம். இல்லை, உடம்பும் கெடாது, குழந்தைங்களும் ஆசையாக சின்னதாக உங்களுக்கு வேணுங்கிற பக்கத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முழுமையாக பார்த்தமைக்கு நன்றிங்க. வணக்கங்க.